ஒரே கம்ப நெப்ளைசர் போட சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு 1 டைம் கிண்டர் ஜாய் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கா. இன்றைக்கி இவ வந்தால் தான் ஊசி போட முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பேபி இசிகா பாப்பாவுக்கு வந்து 5th இயர் ஊசி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான தடுப்பூசி அட்டை முதல்ல வந்து 4 years பேக் வந்து இந்த மாதிரி தடுப்பூசி அட்டை இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாப்பாவோட 5th இயர் ஊசி வந்து போட போகிறோம். இன்றைக்கி வந்து வெனஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து ஊசி போடுவாங்க. இன்றைக்கி தான் ஜிஹெச்லலாம் ஊசி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், தடுப்பூசிலாம் எல்லா குழந்தைங்களுக்கும். ஸோ இன்றைக்கி போட்டு வரலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ரிசப்க்கும் வந்து டாக்டர் திரும்ப கூப்பிட்ருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்ல இப்போது ரிசப்க்கு. நேற்று நைட்டு நல்லா தூங்குனா, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க பார்க்கலாம். தடுப்பூசி அட்டவணை, கொடுக்க வேண்டிய தேதி, கொடுத்த தேதி, இந்த மாதிரி எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தமிழ் நல்லா படிக்க தெரியும். ஓகே, வாங்க போகலாம். நான் வந்து கிளம்புனா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் 3 பேர் நிற்பாங்க. டெய்லி இந்த போஸ் தான். வாங்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு வந்து எப்பவுமே டயர்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு ப்ளஷர் லோவான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், வேண்டாங்கிறாரு. பாப்பா வந்து கிண்டர் ஜாய் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கா. இன்றைக்கி இவ வந்தால் தான் ஊசி போட முடியும். அவர் அங்கே சீட்டு நேம் எழுத போயிட்டார். இவன் இங்கே உட்காந்துருக்கான். ஆயிஷா, ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நேற்றை விட நல்லா இருக்கான். நெப்ளைசர் திரும்ப போட்டோம், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கான். திரும்ப நெப்ளைசர் போட சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு 1 டைம் நேற்றை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு நெப்ளைசர் போட்டாச்சு. இப்போ பாப்பாவுக்கு ஊசி போட போகிறோம். அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இசிகா ஒரே கத்தல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து 5 வருஷம் ஊசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்க்கு வந்து திரும்ப நெப்ளைசர் வச்சாங்க. நேற்று நைட்டு வந்து ரொம்ப அவனால் முடியல ஃப்ரெண்ட்ஸ், மூச்சு விட முடியல. மூக்கடைப்பு இருக்கிறதுனால மூச்சு விட முடியல. நேற்று நைட்டும் போனோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நரம்பில் ஊசி போட்டாங்க தம்பிக்கு. நரம்பில் இந்த இடத்துல ஊசி போட்டாங்க. ரொம்ப கத்துனா. அதுக்கப்புறம் நெப்ளைசர் வச்சாங்க. நேற்று நைட்டும் வச்சாங்க, இன்றைக்கும் வச்சாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, தம்பிக்கு கோல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். அதுக்கப்புறம் மெடிசன் வந்து கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு 5 வருஷம் ஊசி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷம் ஊசி வந்து ஹாஸ்பிட்டலில் போட மாட்டேன்னு சொன்னாங்க. பாப்பா எத்தனாவது கிளாஸ் படிக்கிறா, தமிழ்நாட்டில் தான் படிக்கிறாளா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் படிக்கல, நேபாளில் தான் படிக்கிறேன் அப்படின்னேன். தமிழ்நாட்டில் தான் படிக்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்கூலில் போய் தான் அந்த ஊசி போடுவோம் அப்படின்னாங்க. இல்லை மேடம், நாங்கள் இங்கே படிக்க வைக்கல, நேபாளில் தான் போய் படிக்கிறா, அதுவும் 1வது கிளாஸ் படிக்கல, இப்போ தான் LKG படிக்கிறா அப்படின்னு சொன்னேன். ஆனால் 5 வருஷம் ஆயிடுச்சு, பாப்பா இங்கே தான் பிறந்தா, அதனால் வந்து இங்கே தான் கூப்பிட்டு வந்தேன் மேடம் அப்படின்னு நர்ஸை. அதுக்கப்புறம் போட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா போட்டிருக்க மாட்டாங்க. நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணேன், அப்பா அம்மா வந்து மீட் பண்ண வந்திருக்கா, அப்படியே 5 வருஷம் கூட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தேன் நர்ஸ் அப்படின்னு சொன்னேன். நர்ஸ் அக்கா அப்படின்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. ஆதார் கார்டெலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆதார் கார்டெலாம் வேண்டாம், டைரெக்டாக போடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பாப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிறந்தா.
அதனால தான் அங்கேயும் கூப்பிட்டு போயிட்டேன். எனக்கு வந்து அதுவும் தெரில. நர்ஸை கட்ட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து 1வது கிளாஸ் படிக்கணும், 5 to 6 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நேபாளில் தான் படிக்கிறாக்கா, இங்கே படிக்கலை. நான் வந்து தெரியாமல் வந்துட்டேன். எனக்கு வந்து படிப்பு பற்றிலாம் தெரியாது. அது வந்து ஸ்கூலில் போடுவாங்களா, எங்கே போடுவாங்க அது ஒன்றும் தெரியாது எனக்கு. இங்கேயே வந்து பிறந்தனால வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து போடலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போட்டு விட்டாங்க. இவன் வந்து ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். ஊசி போடும்போது ஒரே அழுக. ஹாஸ்பிட்டலே ரொம்ப சவுண்டு விட்டு அழுதுட்டு இருந்தா. வீடியோ எடுக்க முடியல என்னால். நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தடுப்பூசி போடுற சிஸ்டம் இருக்குது. ஆனால் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நோயெலாம் இருக்கும் இல்லையா, ஏனக்கால் நோய், அதுக்கப்புறம் அம்மை போடுவாங்கள்ல. இங்கே வந்து ஊசி போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியல. நேபாளில் போடுவாங்க. அம்மை வந்து நேபாளில் என்ன சொல்லுவாங்கன்னா தாதுரா சொல்லுவாங்க, அதோட ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் டெங்கு செங்கு என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஊசி தான் போடுவாங்களே தவிர இந்த தடுப்பூசிலாம் போட மாட்டாங்க நேபாளில். அந்த சிஸ்டம் கிடையாது. அதுவும் பாப்பா வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறா. அதனால் வந்து அங்கே வந்து அந்த சிஸ்டம் கிடையாது. நம்மளாம் போய் ஜிஎஸில் போய் ஊசி போட்டால் தான். அதனால தான் அங்கே வந்து போடலை. இங்கேயே பிறந்தவங்களால இங்கேயே போடலான்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்தேன். ஸோ போட்டுட்டோம். திரும்ப வந்து 10வது வயசில் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க, 10 வயசு ஆனதுக்கப்புறம். ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி வந்து மறக்காமல் போடுங்க. நான் வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்க்கு வந்து 6வது மாதம் கூப்பிட்ருக்காங்க. இப்போ வந்து 3வது மாதம் நடந்துகிட்ருக்கு, இல்லை 2வது மாதம் நடந்துகிட்ருக்கு. 6வது மாதம் கூப்பிட்ருக்காங்க. 18 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த ஊசி கண்டிப்பாக போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு மறக்காமல் எல்லா தடுப்பூசியும் போடுங்க. கவர்மெண்ட்டில் போடுற தடுப்பூசி எல்லாமே மறக்காமல் நீங்களும் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை வந்து ஆலில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.